வழியை சிந்தித்து பாருங்க. ಮಾರ್ಗವನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. சொல்லுங்க, வழியை சிந்திங்க. ಎಲ್ಲರೂ ಮಾರ್ಗವನ್ನು ಯೋಚಿಸಿ நல்ல வழியில வாங்க. ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬನ್ನಿ. அத பேர் நான் சொன்னது விளங்குது. அப்படியே போயினுகாதீங்க. ಹಂಗೆ ಹೋಗ್ತಿರ್ಬೇಡಿ. அதே போற வழியில போகாதீங்க. ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರ್ಬೇಡಿ. கடவுளுடைய வார்த்தையை நல்லா கேளுங்க. ದೇವರ ವಾಕ್ಯನ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳ್ರಿ. பஞ்சத்துல இருந்து வெளியில வந்துருவீங்க. ಬರಗಾಲದಿಂದ ಹೊರ ಬರ್ತೀರಾ. பஞ்சம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ಬರವು ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡೋದು? கடவுளுடைய வழியை சிந்திச்சு வாங்க. ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ಚಿಂತಿಸಿ ಬನ್ನಿ. எந்த சாபமும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ಯಾವ ಶಾಪವು ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ கடவுளுடைய வழியை சிந்திச்சு வாங்க. ದೇವರ ಮಾರ್ಗನ ಚಿಂತಿಸಿ ಬನ್ನಿ. ஏராளமான ஆசீர்வாதம் உங்க வீட்ல இருக்கும். ಎಲ್ಲ ಏರಾಳವಾದ ಆಶೀರ್ವಾದ மாபிசிக்கிற தொட்டி ஒரு நாளும் காலி ஆகாது. ಹಿಟ್ಟಿನ ಪಾತ್ರೆಯು ಖಾಲಿ ಆಗದು. நீங்க சாப்பிட்டு ನೀವು ತಿಂದು பக்கத்துல இருக்கிறவனையும் கூப்பிட்டு வாயா சாப்பிட்டு போன்னு சொல்ற அளவு கர்த்தர் வச்சிருப்பார். ಪಕ್ಕದವರನ್ನು ಕರೆದು ಬಂದು ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗಯ್ಯ ಅನ್ನೋ ಮಟ್ಟಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. உங்க எல்லைகளை விசாலமாக்குவார். ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ವಿಶಾಲಪಡಿಸುವ. உண்மையான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ಉತ್ಕೃಷ್ಟ ಗೋಧಿಯಿಂದ ತೃಪ್ತಿಪಡಿಸುವ. அது பேர் விசுவாசிக்கிறீங்க.